நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் சோஷியல் மீடியாக்களில் இல்லை ஆன்லைனில் இல்லை புத்தகங்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை நான் படித்தேன், தெய்வ தேவதையுடைய மந்திரங்கள் படித்தேன், ஒரு காளியுடைய மந்திரம் படித்தேன், குட்டிச்சாத்தனுடைய மந்திரம் படித்தேன், மிக முக்கியமாக மோகினியுடைய மந்திரம் படித்தேன், ஆனால் எனக்கு இந்தந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது, இந்த மந்திரங்களை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகளாக வருது, உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய சூழல் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, செஞ்சிட்ருக்கிற தொழில் வருமானத்தில் நிறைய தடைகள் ஏற்படுது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாகவே புத்தகங்கள்லேயோ அல்லது சோஷியல் மீடியாக்கள்லேயோ வரக்கூடிய மந்திரங்களை குரு வழிகாட்டுதல் இல்லாமல், ஒரு குருவினுடைய ஆசியோ அல்லது அவருடைய பாதுகாப்பு விஷயங்களோ இல்லாமல் அந்த விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் அகோர மந்திரங்களாக இருக்கும், நிறைய மந்திரங்கள் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மந்திரங்களாக இருக்கும், நிறைய மந்திரங்களை தெய்வங்களை அல்லது தேவதைகளை அல்லது ஆத்மாக்களை வரவழைக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கும். நிறைய மந்திரங்களை படிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், வாழ்வியல் முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், மனசளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போது அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது கூட இருந்து உங்களுக்கு இந்த மாற்றங்கள் வரும்போது இதை இப்படி செய்யணும், இதை சரி செய்யணும், இது சரியான பாதையில் நீ போயிட்டுருக்கன்னு சொல்லி வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலோடு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு குரு நிச்சயமாக தேவை. அப்போது இந்த மாதிரியான மந்திரங்களை பார்த்து படித்து நிறைய பின்விளைவுகள் ஏற்பட்ட நபர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். பொதுமக்கள் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யாதீர்கள்.